70ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி எங்களுடைய வடபகுதி கடல் இல்லை. இந்த பியர் டின்ல வந்து கல் இருக்குது. ஹை ஸ்பீடாக இழுக்கிற போட்டுகளை கொண்டு வந்து இது பாரு, இது கனவா ரால் அடிக்கிற அது கணக்கு பார்க்கலாத மீன்கள் இந்த மீன் வளம் உள்ள இடம் அது. ஒரு இடத்துக்கு போகிற நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நேரம் தான் விளங்குது ஆட்கள் என்னென்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு இனமாக அந்த பேங்கில் வந்து தங்கி இருந்து சினப்பெருக்கம் செய்கிறது. இது வந்து ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்க குருநகர் கருவாடு செய்கிற இடத்துல தான் இருக்கேன். அப்போது நான் இவ்வளோ நாளாக கருவாடு சாப்பிட்ருக்கேன். எப்படி கருவாடு செய்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க, எப்படி காய வைக்கிறாங்க, எத்தனை நாளாக காய வைக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போது நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி கருவாடு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே கருவாடு காய போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம் இது என்னென்ன கருவாடு இருக்குது, இந்த கருவாடு எத்தனை நாளில் கருவாடாக மாறும், மீனாக இருந்து எத்தனை நாளில் கருவாடாக மாறும், அப்போ எத்தனை மீன்கள் வகைகள் இருக்குது அப்படின்னு நம்ம இது உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இங்கே தான் கழுவுறாங்க அண்ணா. இது ஓடையாண்ணா? இந்த அண்ணா தான் இந்த கருவாடு இதெல்லாம் இங்கே இது பண்ணுறாரு. அப்போது இங்கேருந்து அப்படியே வெளியில் கொண்டு போயிட்டு அந்த இடத்தால வச்சு அவனுக்கு தான் கொட்டுறாங்க நினைக்கிறேன். பச்சையாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்கே கழுவுறாங்க. அப்போது இந்த இதெல்லாம் உப்பான்னு தெரியலை, கேட்டு பார்ப்போம் அந்த அண்ணாட்ட எப்படின்னு. இது எப்படி என்ன நடக்குது இந்த இடத்துல? மீன் கொண்டு வந்து இன்னைக்குல நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரைட் சரி. அப்போ வந்து நான் வெட்டியே காட்டுறேன்ட்டாரு. அப்போ ஒரு வெற்றி நேரம் பார்ப்போம். அப்போ இப்படி உள்ள மீனை தான் கடல் கோழி. மூதுகுக்குலா. சரி இதான் அந்த மூதுகுக்குலா கருவாடு கட்டா. இதெல்லாம் இன்றைக்கே கருவாடாக்குறதுண்ணா? இதெல்லாம் இன்றைக்கே கருவாடாக்கிடுவீங்க? சரி 3 நாள். அப்போ இதில் குடல் எடுக்கிறது இல்லை? குடல் எடுக்கிறதா? சரி இப்படி எடுக்கிறது. இது வந்து இந்த இப்படி இருக்க மீனை தான், இந்த மாதிரி இருக்க மீன் அந்த மாதிரி கீறி அந்த அதில் உள்ள குடல்லாம் எடுத்துகிட்டு உப்பில் போட்டு ஊற வைக்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல வெயிலில் காய போட்டு காலையில் போட்டு அன்றைக்கி 4 மணிக்கு எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இதுக்குன்னு வேற உப்பு இருக்காண்ணா? இதுக்கு கருவாடுக்குன்னு வேற உப்பு இருக்கு. ஐடின் கலந்த உப்பு வந்து பாவிக்கிறது இல்லை. இது வந்து வேறையான உப்பு. அதான் நான் இவ்வளோ நேரம் கேட்போனே இருந்தேன். இது வந்து அயோடின் கலந்த உப்பு இல்லை, இது வந்து கடல்லேருந்து இது பண்ணுறதான உப்புண்ணா? சரி. அப்போது இந்த உப்பு தான் இது சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணலாம் அது. சரி. இது சின்ன மீன் எல்லாமே இருக்கேன்னு சாதாரண கழுவி எல்லாம் செஞ்சு கருவாடை வரைக்கும் எல்லாம் எத்தனை நாட்கள் ஆகும்? 3 நாளில். இது வந்து நல்லா அந்த உப்பை போட்டு ஊற வச்சு நல்லா கழுவணுமா அது. அப்போது கழுவுறதுக்கு காரணம் என்னென்னது? நல்லா உப்பு. சரி.
அப்படியே காய விட்டால் சரியாக உப்பாயிடும். சரி சரி. அந்த மாதிரி கழுவிட்டு அந்த மாதிரி ஊற போட்டுறாங்க நல்ல தண்ணியில். தண்ணி இது வந்து மெயின் லைனாண்ணா? மெயின் லைனா தண்ணி? மெயின் லைனாண்ணா? அடியில் இது கிணத்துலேருந்து வர தண்ணியா? சரி சரி. அப்போது இதில் ரொம்பவே வேஸ்ட் ஆகுறதுன்னா தண்ணி மட்டும்தான். தண்ணி இல்லாமல் ஒன்றுமே செய்யலை அதுண்ணா. திரும்ப கழுவணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. நீங்க இப்போ எத்தனை வருஷமான இப்போ? சரி 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 சரி. கருவாடுண்ணா இப்போ ரொம்ப நாளாக இருக்காங்க இன்னைக்குல? இது ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா இருக்காங்க, வருஷ காலமாக இருக்காங்க இங்கே? அப்படியே தொடர்ந்து. சரி 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 சரி. குருநகரில் இப்போ கருவாடு செய்கிறதான இடம் எத்தனை மாதிரி இருக்கும்? 22. இதுவும் சேர்த்து? இதையும் சேர்த்தா? இதையும் சேர்த்து 22. 14 வாடி அரசாங்கத்தால் கட்டி தந்தவங்க. புரிம்பா மற்றாக்கெல்லாம் புரிம்பா செய்கிறாங்க, வேறு ஒரு இடத்துல செய்கிறாங்க. இதே ஏரியாவில் அங்கே கட்டி கட்டிடுறாங்க. அப்போ வந்து அடுப்பெல்லாம் போட்டு ஏதோ நெருப்பெல்லாம் போட்டு அது என்ன? கனவா இறால் அவிக்கிற அதுகள், இறால் சம்பந்தமானது. சும்மா வெயிலில் காய விடுறது. சரி சரி சரி. இறால் அவிக்கிறதுக்கு புரிம்பா இறால் அவிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுறதா? இந்த மாதிரி இருக்க மீனை அப்போ இணைய வச்சு அதெல்லாம் உரித்து இதெல்லாம் தோலெல்லாம் இது பண்ணி குடல்லாம் அடித்துட்டு அப்படியே இந்த இடத்துல இந்த இருக்குது இந்த உப்பு. இந்த உப்பு வந்து அயடின் கலக்காத உப்பு. அப்போ இந்த உப்பை போட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா ஊற வைக்கிறது, அந்த தோலெலாம் இது பண்ணிவிட்டு. அப்போ ஊற வச்சதுக்கப்புறம் அந்த அதில் போட்டு நல்லா கழுவுறது. கழுவிட்டு இதுலேருந்து அப்படியே திரும்ப அதுகளுக்கு இறக்கி வைக்கிறாங்க. அதுலேருந்து திரும்ப எடுத்து திரும்ப கழுவி தான் அந்த இடத்துல போட்டு காய வைக்கிறாங்க அங்கே. அப்போது இது பெரிய ஒரு ப்ராசஸ் ஒன்று. வெயிலில் இருந்து தான் இது பண்ணி அது டைமுக்கு டைம் திருப்பி போட்டுக்கிடணும். இதெல்லாம் என்ன மீன் ஆண்டி? இது கெளுரு. அந்த செதில் எடுக்கிறதுக்கு அது இல்லாட்டி கஷ்டம் வேணா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லாட்டியோ கஷ்டம். ஆமாம். செதில் எடுக்காமல் காய போடவும் இல்லை ஏன்னாக்கா? காயாது. அதில் செதில் எடுக்க தேவையில்லைண்ணா? முள்ள எடுக்கணும். இன்னும் இதெல்லாம் கழுவுறதாண்டி? சரி சரி. எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் இருக்கு. நல்ல தண்ணியிலண்ணா? பாறை. இது பாறை, இது கெளுரு. எனக்கு இந்த இன்னுமே 2 கிழமையாக இப்போ வந்து இப்போ சரியாக அந்த மீன் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறே இல்லை. செதில் இல்லை அதுக்கு? இதுக்கு வந்து செதில் இருக்கான். அப்போது இதுதான் பாறை, இது வந்து கெளுரு. இதுக்கு செதில் இல்லையா? அப்போ இதுக்கு செதில் இருக்கு. இது கெளுரு. இந்த இருக்கு, இதுதான் கெளுரு.
இதுக்கு வந்து செதில் இல்லை. ஆமாம், உண்மையாக செதில் விளங்குறதுக்கு இல்லை. அப்போ இதுக்கு வந்து செதில் இருக்குது. அப்போ அதில் தான் கொஞ்சம் வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு விளங்குது. இதுக்கு அந்த அடியில் அந்த இதெல்லாம் இருக்குது, ஒரு மாதிரி கூரெல்லாம். இதெல்லாம் காய போட்டால் அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களா? இதெல்லாம் காய போட்டுட்டா திரும்ப அந்திக்கு எடுக்கிறது தானா? இதெல்லாம் இப்போ காய போட்டுட்டா திரும்ப அந்திக்கு எடுக்கிறது அவ்வளோ அதுதான். திரும்ப திருப்பி போடணும்னா எல்லாத்தையும். நினைக்கிற மாதிரி லேஸ் இல்லைண்ணா, கஷ்டம் கஷ்டம். அதான் சாப்பாடுக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவாடோடு சேர்ந்து காயிறங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் இப்படி சாப்பிட்ற கருவாடை எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் யாழ்ப்பாணமே இங்கேவா? குருநகர். சரி சரி. அவங்க தான் இன்சார்ஜ். சரி சரி சரி. அவங்க தான் இன்சார்ஜ். இந்த இவங்கெல்லாம் எம்ப்ளாயி, அவங்க தான் இதில் பாஸ் தான். எதுலேயுமே தண்ணியிலே தான் இருக்கணும்ண்ணா, தண்ணியிலே தான். இந்த அக்கா வந்து 10 வருஷமாக இந்த இது வேலை செஞ்சிட்ருக்காங்களாம். இப்போ நான் இத்தனை வருஷமாக இன்றைக்கி தான் இது முதலாவது கருவாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க வந்திருக்கேன். இந்த மாதிரி சாக்கு விரித்து அந்த சாக்குக்கு மேலே தான் ஒவ்வொரு மீனாக பிரித்து பிரித்து போட்டுட்ருக்காங்க. நம்ம இது வந்து என்னன்னு தெரில, இது வந்து திருக்க. இது திருக்க என்ன? அது என்ன மீன்? முரல். அது வந்து முரல், திருக்க. சரி சரி. இது வந்து பாறை. அந்த அக்கா வீடியோ எடுக்கவே நாங்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பாறை. இது வந்து பச்சையாக இருக்க நேரமே இதை வெட்டிடுவாங்களாம். அப்போது வெட்டிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக அந்த இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி, இந்த முள் வேறையா அந்த இது வேறையா அப்படி வெட்டி வந்து காய போடுறாங்க. அப்போது நம்ம இது உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இது கணவாய். எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் இந்த மாதிரி கணவாய் கருவாடு இருக்குதுன்னு சொல்லி. அப்போது இதெல்லாமே கணவாய். இது ஃபுல்லாகவே கணவாய் தான் போட்டிருக்காங்க. இந்த இதுவும் கணவாய். இது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன மீன். ஏதோ என்ன மீன் பேர் தெரியல. இது என்னது? இது என்ன மீன் அக்கா? அது பேத்த கருவாடு. மூது குக்குலாவா? இது வந்து மூது குக்குலாவா? இது சிங்களம்லாம் பேசுங்களா? இப்போ தான் இதெல்லாம் காய போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மூது குக்குலா. இந்த மூது குக்குலா கருவாடாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இது ஃபுல்லாகவே அந்த பாறை தான். இது பாறை தானே எனக்கு? அதெல்லாம் கெளிரா? கெளிறு கெளிறு. இதெல்லாம் கெளிருவான். இது வந்து பாறை. இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இது வந்து கெளுருன்னு சொன்னாங்க. இது எத்தனை நாள் அக்கா கருவாடாகும்? 4 நாள். இது 4 நாளைக்கு அந்திக்கு எடுத்து வச்சிருவீங்கண்ணா? சரி சரி சரி. இது இன்னைக்கு தான் முதலாவது போடுறதா? இது இன்னைக்கு போட்டதா? இது ஒரு நாளில் காஞ்சிருமா?
3 நாள். அப்போ ஒரே நாளில் காய்றதா இருந்தால் அந்த இது திருக்கைகள் அதா எல்லாம் அப்படி எல்லாம் 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் எந்த மீனும் காயாதுன்னா சரி. நினைக்கிறேன் இந்த கான்க்ரீட் மேலே காய போடுறதுக்கான காரணம் வந்து அப்போ அந்த சூடு கொஞ்சம் கூடையாக இருக்கும். இப்போ அதனாலன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே கருவாடை காய போட்டாங்க. அந்த தொங்கல் வந்து அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் பெரிய பெரிய கருவாடு, இந்த இடத்துல சின்னது சின்னது சின்னது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக விளங்குறதுலாம் அந்த மூதுக்குள்ளா. உண்மையாக சரியான கஷ்டப்பட்டு தான் இந்த கருவாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. வெயில் எனக்கே தாங்க முடியும், அந்த மாதிரி வெயிலாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வருஷ கணக்காக அந்த வெயிலே காஞ்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் விளங்குது இந்த டேஸ்ட்டான கருவாடு செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது டின்னியான கட்டுறது? சரி சரி சரி. இது ஆடுபடுற நேரம் போயிடுமா காக்கா? இந்த பியர் டின்னில் வந்து கல் இருக்குது. அப்போது இது இப்படி காற்றுக்கு ஆடுற நேரம் காக்காலாம் பறந்துடுமா. இதாடி காக்கா வந்து சரியான தொல்லை கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் கருவாடை வந்து கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த மாதிரி கருப்பு கலர் பொலித்தீன்லாம் போட்டிருக்காங்க. நல்ல ஐடியா. இப்போ தான் எடுத்து கட்டிகிட்ருக்காரு எல்லாத்தையும். பாப்போம் காக்கா வருதா இல்லையான்னு. அந்த இடத்துலலாம் என்ன இருக்குன்னு தெரியல. சின்ன சின்ன வீடுகளா? அது இதுகெல்லாம் வீடா அண்ணா? இதெல்லாம் கருவாடு. சரி 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 சரி. இப்போ நம்ம சும்மா அப்படியே முன்னுக்கு நடந்துட்டு வரும், என்ன மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ இதுதான் அந்த குருநகர். பேகெல்லாம் அங்கே இருக்குது. பேக் எங்கே வச்சேன்னே தெரியலை. குருநகர். சைக்கிள் ஓட்டுறீங்களா அங்கிள்? சைக்கிள் ஓட்டுறீங்களா? வீடுகளா அங்கிள்? இதெல்லாம் வீடுகளா? கடையா? என்ன கடை இது? கருவாடு. எவ்வளோ கருவாடிக்கு விற்கிறீங்க நீங்கள்? மீன் இல்லை. ஐயோ, மீன் வாரது இல்லையா? மீனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா வாடியில் காசைத்தான் கொடுத்து இருக்கிறோம். வாடி காசை கொடுக்க வேண்டிய பாட காசுகளை கொடுக்க வேண்டிய இந்த மீன்பாடுகளை இல்லையே, சும்மா தான் இருக்கும். சும்மா அப்படியே ரெண்ட். இது வந்து கூலி ரெண்ட் கொடுக்கணுமா? கூலி கொடுப்போம். ஐயோ, சும்மா இருந்துக்காண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், மீன் வந்தால் தான் இதுக்கு கொடுக்குறோம். மீன் இல்லை, சும்மா இப்படி இருக்க வேண்டிய. இப்போ ஏன் மீன் இல்லாதது காரணம் எதுவும் இருக்காங்க? காற்று நிற்குதானே. சரி 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 சரி. காற்று இருக்கு, காத்தால மீன்பாடுகளும் இல்லை. அதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே இல்லை. இல்லை நீங்களும் இப்போ மீன் வந்து கருவாடு அங்கேருந்து வாங்கியா செய்வீங்க? வேண்டி தான் செய்வோம், வேண்டாம செய்யல. இப்போ நீங்கள் அப்படின்னா கருவாடு காய போடுறதா? காய போடுறதுன்னா சரி 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 சரி.
இப்போ எத்தனை நாள் மீன் இல்லை? இப்போ இப்போ 6 மாதம் 7 மாதம் இப்படியே இருக்கு. மீன் இல்லாமல் தான் ஒரு இதே இல்லைண்ணா. மீனே இல்லை. இனி வந்தால் காற்று வந்தால் மழை வந்தால் அது ஒன்றும் இல்லை. காற்று மழை வந்தால் ஒன்றுமே இல்லை. கடல் வேலைக்கும் யாரும் போக மாட்டாங்க. மீன் போனாலும் மீன் இல்லை. மீன் இல்லை. 6 மாதம் 6 மாதம் சும்மா இருக்க வேண்டியது. மீன் இல்லை. சரி சரி 6 மாதம் செய்யலாம். சும்மா இருந்து ஒழுங்க வேண்டியா. இங்கே வந்து கருவாடு காய போடுறதுக்கு வந்து இல்லையா, மீன் வந்து வாரதில்லை. இது வந்து கருவாட்டு சங்கம் வேணா அங்கிள் இது இல்லையா இப்போ எல்லாம் மீன்? என்ன பிரச்சனைன்னா தம்பி, 70ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து எங்களுடைய வடபகுதி கடலில் இந்தியா மீனவர்கள் அதிகூடிய போஸ்பர் கூடிய இன்ஜினை பயன்படுத்தி பெரிய பெரிய போட்டுகள் சரியா ஒரு மடி கீழே இறக்கி 2 போட்டு ஹை ஸ்பீடாக இழுக்கிற போட்டுகளை கொண்டு வந்து எங்களுடைய வடபகுதி கடலுக்குள்ளே கிடந்த மீன் வளம் எல்லாம் மீனோ இறாலோ நண்டோ கணவாயில் எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு போயிட்டாங்க. எங்கட கடல் இப்போ வடபகுதி கடல் வெறும் கடலாக தான் கிடக்கு. அதால் எங்களோட வடபகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி. காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 70ஆம் ஆண்டில் உற்பத்தியாகின இந்தியாவில் டாலர் சரியா இன்று வரைக்கும் தலைமன்னார்லேருந்து விடத்தீவு வரைக்கும் போகிறாங்க. அங்கால அரிப்பி சிலாவும் பக்கத்தால் போகிறாங்க. இந்தியாவில் பருத்தித்துறை முல்லைத்தீவு பக்கம் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து 1-2 இல்லை 1000-2000 ரோலர்னு வந்து எங்களோட கடலை வந்து தொழில் செய்து எங்களோட வளத்தை முழுக்க அள்ளிக்கொண்டு போயிட்டான். இதை தட்டி கேட்கறதுக்கு ஆட்கள். இப்போ ஸ்ரீலங்கா நேவி அப்படியெல்லாம் எதுவுமே கதைக்கிறது இல்லையா? அதுக்கு நாங்கள் வடபகுதி தமிழ் மக்களோட செல்வம் தானே. தென்னிலங்கையில் உள்ள கடலில் உள்ள சிங்கள மக்களுடைய செல்வம் போகல. ஆமாம் வடபகுதி தமிழ் மக்களோட செல்வம் தானே போகுது. இது எப்பயோ அந்த காலங்களிலே தம்பி இது திட்டம் இருக்கு. அதாவது வந்து மீனின் பேங்க் வந்து பருத்தித்துறையில் ஒன்று இருக்கும், ஒன்று மன்னாருக்கு மேற்கே இருக்கு பேங்க். அந்த பேங்கில் இருக்கிற எங்களுடைய வடபகுதியில் உள்ள மீனவர்கள் பிடிச்சா ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு சிங்கப்பூர் மாதிரி எங்களோட வடபகுதி பண்ணுறதுக்காக சர்வதேச மீன்பிடி கப்பல் எல்லாம் வந்து எங்களோட கடலுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அதனால் இன்று வரைக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறி தான். மீன் இல்லவே இல்லைன்னா அப்போ அவனுங்க சாப்பிட மீன் இல்லை. இன்றைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு மீன் இல்லை, அதுக்கு மீன் இல்லை. கருவாட்டுக்கு மீன் வரவுலாம் கடினம். மீன் இப்போ குறைவு சாதனை நிறையவே 30 ரூபாய் இல்லை இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அடித்தது யார் வந்து இந்தியாவில் வந்து 1 பட்டணம் 2 பட்டணம் வந்து இல்லை. மெட்ராஸிலேருந்து வருவாங்க, தூத்துக்குடியிலேருந்து வருவாங்க, இந்தியாவில் ராமேஸ்வரத்துலேருந்து வருவாங்க. அப்படி நாகப்பட்டினம் அது இது கோட்டப்பட்டினம் கோபாலப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் வந்து அந்த கரை முழுக்க இருக்கிற டோலர்கள் வந்து இந்தியா வந்து முழுக்க அழிச்சுட்டு போகிறாங்க. காலங்களில் நம்பி அந்த எல்லையை பிரிக்கப்படாதாலும் இன்று வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கு. அதாவது வந்து அவன் சர்வதேச கடலை தாண்டி வரான். இந்தியா மீனவர்கள் சர்வதேச கடலை தாண்டி வரான். இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள இடவழி கடல் வந்து சர்வதேச கடல். அந்த சர்வதேச கடலை தாண்டி வரான். தாண்டி இன்னொரு நாட்டுக்குள்ளே அத்துமுறி விலைக்குள்ளே ஆறு அதை கேட்கணும், தட்டி கேட்கணும். ஆறு அதுக்குரிய இது செய்யணும். ஒருவன் இதை பற்றி சிந்தினேன். காரணம் இதே ஒன்று தான், வடபகுதி மக்களோட செல்வம் தான் போகும். ஆமாம், தென்னிலங்கையில் அப்படி ஒரு 1000-2000 டாலர்கள் வந்து அடிச்சா விடுவாங்க, விட மாட்டாங்க. இது இந்தியா வடபகுதி மக்களோட இது தம்பி. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பேங்கில் இதுக்கண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த பருத்தித்துறையில் ஒரு பேங்க் இருக்குது. அதில் மீன் வந்து பெருவாரியாக தங்குமிடம். அதே மாதிரி மன்னார் மேற்கையும் ஒரு
பேங்க் இருக்குது. அதுவும் பெருவாரியான மீன்கள் தங்குமிடம். அந்த இடத்துல இருக்கிற மீன்களை நான் வடபகுதி மக்கள் பிடிச்சிட்டா சிங்கப்பூரோட பணக்காரராக போயிடுவாங்கன்றதுக்காக தான் இன்றைக்கு சர்வதேச கடலில் இருந்தெல்லாம் வந்து சர்வதேச நாடுகளும் வந்து கப்பலால் கொண்டு வந்து அடித்து அந்த மீன்களெல்லாம் பிடிச்சிட்டு போகிறவங்க கட்டிக்கிறதுக்கு தங்குமிடம். ஒவ்வொரு இனமாக அந்த பேங்கில் வந்து தங்கி இருந்து சினப்பெருக்கம் செய்கிறது. சினப்பெருக்கம் செய்கிறதுக்கு தான் அந்த பேங்குக்கு வந்து தங்கி இருக்கிறோம். அந்த மீன்கள் வந்து சினப்பெருக்கம் அது கணக்கு பார்க்கலாத மீன்கள் மீன் வளம் உள்ள இடம் அது. இது தம்பி இப்போ இல்லை, இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னே இருந்த அரசாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இங்கே இந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த பேங்கு மீன் இருக்கிற பேங்க் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு அதான் வடபகுதி மக்கள் பிடிச்சா அவங்கள விட பணக்காரோ ஒரு இருந்து அது சர்வதேச கடலுக்கு வந்து அவங்க அள்ளு மலைக்கும் கண்ட முடியும் தான் இருந்தோம். சரி, அப்போது நம்ம இந்த கருவாடு செய்கிற இடத்துலேருந்து நான் இப்போ வெளியே போக போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி கருவாடு செய்கிறாங்க அப்படின்னு. உண்மையாக சரியான வெயில் ஏறில் எனக்கு இந்த வெயில்னால தான் இந்த கண்ணில் கூட இதாகிடுச்சு. அப்போ இந்த வெயிலில் தான் இந்த ருசியான கருவாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது உண்மையாக சரியான கஷ்டம். அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிற நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நேரம் தான் விளங்குது ஆட்கள் என்னென்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்போது நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம். பார்த்துட்டே இருங்க. பாய்.